புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் அலீம் இணைப்பில் இருக்கிறார். அப்துல் அலீம், எதற்காக காங்கிரஸ் கட்சியினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? என்ன விவரம்? இந்த பிரியதர்சினி, இந்த காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் ஆடியோ ஒன்று வெளியிட்ட நிலையில் இந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி இன்று இந்த காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்பு இந்த காங்கிரஸ் கட்சியினர் இந்த புதுச்சேரி மாநில முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டம் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது முற்றுகை போராட்டம் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சியினர் திடீரென்று இந்த புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்பு 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நாகை மற்றும் இந்த விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த உடனடியாக அந்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இந்த போலீசார் இந்த கைது செய்து வருகின்றனர். பிரியதர்சினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் அலீம்.